பிரைஸ் லார்ட் கிட்ஸ். எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? விளையாண்டாச்சா? அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிங்களா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஸ்கூல்ல நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்க தானே? எந்த டீச்சர் பிள்ளைங்க அடிவாங்கல, திட்டுவாங்கல, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கல, கிள்ளல, நோண்டல, மிஸ் 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 அவன் என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு எந்த பிள்ளையும் போய் மிஸ் கிட்ட சொல்ல வைக்கல. கரெக்டா? காலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணீங்களா? பண்ணலையா? ஐயோ பிள்ளைங்களாம் பேட் பாயா? உங்களுக்கு தெரியுமா? நான் யாருக்குமே சொல்லி கொடுத்தேன்ல, ஏசப்பா சொல்ற மாதிரி செய்யற பிள்ளைங்கலாம் யார் பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. செய்யாத பிள்ளைங்க காக்கா பிள்ளைங்க. காக்கா பிள்ளைங்க சொல்லுங்க பாக்கலாம். அப்பெல்லாம் நீங்களாம் காக்கா பிள்ளைய ஏசப்பா பிள்ளைங்க. நேற்று என்ன பார்த்தோம்? நேற்று என்ன பார்த்தோம்? பறந்துருச்சு, யோசிக்கிறேன். எப்படிப்பட்ட காணிக்கைய ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம், அப்படிதானே? எப்படி கிழிஞ்ச நோட்டு மிட்டாயெல்லாம் எப்படி தடவிட்டு அந்த நோட்டு அதை தானே காணிக்கை பெட்டியில போடணும்? இல்ல நல்ல நோட்டு, எதுவும் அதை எச்சியாக்காம பண்ணாம கொண்டு உள்ள போடணும்னு தானே சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது, உலகத்திலேயே முத செய்யப்பட்ட கொலை தன்னுடைய தம்பி ஆபேல காயின் கொண்டது சொல்லி கொடுத்தேன்னா, இன்னைக்கு வாசிக்கலாமா? இன்னைக்கு என்ன வாசிக்க போறோம்? ஆதியாகமம் 4வது அதிகாரம், அதோடைய 11வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரை வாசிக்கலாமா? நான் ரெடி சொல்லவா? ரெடி, 1 2 3. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11 20 வரை. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாது. இன்று என்னை இந்த நாட்டில் இருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது முகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் நாட்டில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை வைத்தான். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகுயவேலை பெற்றான். மெகுயவேல் மெத்துசவேலை பெற்றான். மெத்துசவேல் லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 2 பெண்களை விவாகம் செய்தான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். ஆதாள் யாபாலை பெற்றாள். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். ஆமேன். இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போறோம்? ஒரே ஒரு விஷயம் பார்க்க போறோம். இன்று என்னை இந்த நாட்டிலிருந்து துரத்தி விடுகிறீர். அதாச்சு, அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாது. கர்த்தர் காயின் தப்பு பண்ணான், அதாவது தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணிட்டான். அதனால கர்த்தர் காயினுக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு. கரெக்டா? இதுக்கு முன்னாடி யாருக்கோ ஒருத்தருக்கு பைபிள்ல தண்டனை கொடுத்துருக்காங்க. நம்ம வாசல் யாருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். எதுக்கு? ஆண்டவர் இந்த கனியை சாப்பிடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால என்ன தண்டனை கொடுத்தாரு? தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இந்த காயின் என்ன பண்றாரு? காயின் அவங்க அம்மா அப்பா ஆதாம் ஏவாள் கூட அழகா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தேசத்துல இருந்து காயினை துரத்தி விடுறாங்க. கரெக்டா? அப்போ ஆண்டவர் தண்டனை கொடுத்து நம்ம தப்பு பண்ணா, பாவம் பண்ணா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை துரத்தி விடுவார். எப்படி ஆதாம் ஏவாளை ஆண்டவர் துரத்தி விட்டாரோ அதே மாதிரி காயினை துரத்தி விட்டாரு. அதே மாதிரி நம்மளும் ஒருவேளை அம்மாவுக்கு கீழ்ப்படியாம, அப்பாவுக்கு கீழ்ப்படியாம போய் திருட்டு, களவாணித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆண்டவரும் அவர் பார்வையில இருந்து என்ன பண்ணிடுவாரு? உங்களை துரத்தி விட்டுருவாரு. நீங்க உங்களை துரத்தி விட்டு பாருங்க, சாப்பாடு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? நீங்களாம் குட்டி பிள்ளைங்கல்ல, வேலைக்கு போய் சம்பாதிக்கவும் முடியாது. சாப்பாடு எப்படி கிடைக்கும்? தண்ணி எப்படி கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. பிச்சை தானே எடுப்பீங்க. ரோட்ல எத்தனை பிள்ளைங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுவீங்க? துரத்தி விட்டா போய் பிச்சை தான் எடுக்கணும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. ஓகேவா? நினைச்சு பார்த்து இனி அம்மா அப்பா கீழ்ப்படியணும். எந்த பாவம் செய்ய, பாவம் செஞ்சா ஆண்டவர்
துரத்தி விட்டுருவாரு. ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாமா? பாய் 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 பாய்.